1970 ஆண்டிலே ஹியன் ஃபேம் என்ற ஒரு வியட்நாமிஸ் வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்த மதத்திலிருந்து 17வது வயதிலே இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அந்த நாட்களிலே அமெரிக்காவுக்கும் வியட்நாமில் இருக்கிற கம்யூனிஸ்டுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்தார்களோ அவருடைய விசுவாசத்தை அவர்கள் மறுதலிக்க அவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். அப்படி மறுதலிக்காதவர்களை பயங்கரமான கேம்புகளிலே போடப்பட்டு பயங்கரமான உபத்திரங்கள் வழியாய் அவர்கள் கடந்து சென்றார்கள். அதில் இந்த வாலிபனும் அமெரிக்காவோடு சேர்ந்த ஒற்றன், நீ அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறாய் என்று அவனை பிடித்து, நீ ஒரு கிறிஸ்தவன், உன்னுடைய விசுவாசத்தை மறுதலிக்க வேண்டும் என்று அவனை துன்பப்படுத்தினார்கள். நாட்கள் சென்றது. பல மாதங்கள் அந்த சிறைச்சாலையிலே, அந்த கேம்பிலே அவன் மிக அதிகமாய் வேதனைப்படுத்தப்பட்டான். ஒரு நாள் ராத்திரியிலே ஆண்டவரிடத்தில் போன, ஆண்டவரே என்னால் முடியாது, ஒருவேளை நான் உம்மை மறுதலித்து விடுவேனோ எனக்கு பயமாயிருக்கிறது, என்னால் இதற்கு மேல் உறுதியாய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை, தேவனே எனக்கு உதவி செய்யும், நான் உம்மை மறுதலிக்க விரும்பவில்லை, எனக்கு என்ன செய்வதென்று தெரியாது, எனக்கு எப்படி இதை நான் சந்திக்க போகிறேன் என்று தெரியாது என்று அந்த நாள் ராத்திரியிலே அவன் ஜெபித்து விட்டு அடுத்த நாள் காலையிலே அவன் எழும்பி தன்னுடைய வேலைக்காய் போகிறான். அந்த நாளில் இருக்கிற அந்த இராணுவ அதிகாரி அவனை அழைத்து, இன்று இராணுவத்தில் இருக்கிற ஒரு கழிவறையை நீ சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அந்த இராணுவத்து கேம்ப்ல இருக்கிற மோசமான இடம் அந்த கழிவறை தான். அந்த வேலை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த நாளில் இவன் வற்புறுத்தி அந்த வேலையை செய்யும்படி அவன் அனுப்பப்படுகிறான். அந்த கழிவறையை சுத்தம் பண்ண போன அவன் ஒரு சின்ன இடத்துல தூக்கி எறியப்பட்ட ஒரு துண்டு காகிதத்தை பார்க்கிறான். அந்த காகிதத்திலே ஆங்கிலத்திலே சில வார்த்தைகள் பிரிண்டடா இருந்திருக்கு. பல மாதங்கள் அவன் இந்த ஆங்கில வார்த்தைகளையோ புத்தகங்களையோ படிக்காத அவனுக்கு அந்த எழுத்துக்களை உன்னித்து பார்க்கும் பொழுது அது வேதாகமத்தின் பக்கங்கள் ஒன்று என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது. அவன் பக்கத்துல போய் பார்க்கிறான். அந்த கழிவறையிலே யாரோ ஒரு இராணுவ அதிகாரி வேதாகமத்தில் இருக்கிற ஒரு பக்கத்தை ஒரு டாய்லெட் பேப்பர் மாதிரி பயன்படுத்தி அதை தூக்கி எறிந்திருந்தான். அருகில் சென்று பார்த்த அவனுக்கு வேதத்தின் வார்த்தைகள் என்று அதை அறிந்து கொண்டு அவனால் அந்த இடத்துல வாசிக்க முடியல. அதை எடுத்து சுத்தம் செய்து தன்னுடைய பாக்கெட்ல வைத்துக் கொண்டு அன்று இரவு தன்னுடைய அறைக்கு வருகிறான், தன்னுடைய அந்த கேம்புக்கு வருகிறான். யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு பேஜை எடுத்து அவனுக்கு கொடுக்கணும்னா எந்த பேஜை நாம் கிழித்து கொடுப்போம், எந்த பேஜை அவனுக்கு எடுத்து கொடுப்போம்? தேவனுடைய நேசம், தேவனுடைய அன்பு, நத்திங் இஸ் an accident, ஏதோ யதார்த்தமாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் தேவனால் திட்டமிடப்பட்டு நடக்கிறது. அந்த நாளிலே அவனை ராத்திரியில எல்லாம் தூங்கின பிறகு தன்னுடைய சின்ன விளக்கை வைத்து அந்த வேதாகமத்தின் பக்கத்தை அவன் பார்க்கிறான். எந்த பக்கம் தெரியுங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம். மரணமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த நாளில் அந்த வார்த்தைகளை பார்த்து அவன் கதறி அழுது தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலிருந்து எந்த காரியமே என்னை பிரிக்க முடியாது. ஆண்டவரே, நான் உமக்காய் என் மரணம் வரை நான் உறுதியாய் உம்மை நான் பின்பற்றுவேன். எந்த காரியம் என்னை அசைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பை ஆண்டவரே நான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன் என்று அந்த ராத்திரி வேளையிலே தன்னுடைய கேம்பிலே, தன்னுடைய அந்த படுக்கை அறையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். பிற்காலத்திலே அவனுடைய வாழ்க்கை அற்புதமாய் தேவன் மாற்றினார். அடுத்த நாள் காலையில் சென்று அந்த இராணுவ அதிகாரத்திலிருந்து, நான் இங்கு தங்கி இருக்கும் வரை அந்த கழிவறையை நானே தினமும் சுத்தம் செய்கிறேன் என்று சொன்னான். ஒவ்வொரு நாளும் போய் வேதாகமத்தின் ஒவ்வொரு பக்கங்களை அவன் எடுத்துக்கொண்டு வந்தான். சில நாட்களிலே அவன் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கென்று அமெரிக்க தேசத்துக்கு அவன் சென்று வல்லமையான தேவனுக்கென்று உயிருள்ள ஒரு சாட்சியாய் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான். பிரியமானவர்களே, அந்த தேவன் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் இருக்கிற நிலைமையிலே, நான் இருக்கிற இடத்திலே, நாம் இருக்கிற சூழ்நிலையிலே
இருக்கிற வண்ணமாகவே நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவன். இந்த காலை வேளையில நாம் கண்களை மூடி அந்த தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்.